என் அன்பு சகோதர சகோதரிகளை இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இன்னொரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த 2 மாதம் கிருபையாய் நடத்தின தேவன் இந்த 3ஆம் மாதத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்த வல்லவராய் இருக்கின்றார். இந்த மாதத்திற்கென்று தேவனிடத்தில் ஒரு வார்த்தைக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபுவின் புத்தகம் தேவனுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். 37, 38 அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் தேவன் இயற்கையில் எவ்வளவு கிரகிக்க கூடாத காரியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்த மாதத்திற்கென்று தேவன் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கொடுக்கிற வார்த்தை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகித்தல் என்பது மனுஷ அறிவில் புரிந்து கொள்ளுதல். ஆனால் இங்கே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் என்றால், என்னால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, என்னால் இதை அறிந்து கொள்ளவே முடியவில்லை, என்னால் இதை கிரகிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராம். இந்த அதிகாரத்தில் இன்னும் 2 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் அண்ட சராசரத்திலே. ஆனால் மனுமக்களின் வாழ்க்கையில் என்ன செய்கிறாராம்? தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறார். இந்த தாழ்ந்தவர்களுக்கும் துக்கிக்கிறவர்களுக்கும் தேவன் செய்ய போகிற இந்த காரியங்களுக்குத்தான் கிரகிக்க கூடாத பெரிய காரியம் என்று பெயர். நீங்கள் தாழ்மையில் இருக்கிறீர்களா? துக்கத்தில் இருக்கிறீர்களா? மனவேதனையில் இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு கிடக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த மாதம் ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை படித்து பாருங்கள். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் அவர் உயர்த்துகிறார் என்று அன்னாள் தீர்க்க தரிசனமாய் பாடி வைத்திருக்கிறார். எப்படி? அன்னாளுக்கு எது பெரிய காரியம்? அன்னாளுக்கு 10 பட்டணங்களை அவளுடைய கணவன் பரிசாக கொடுத்திருந்தால் அன்னாளுக்கு சந்தோஷம் வந்திருக்காது. அன்னாளுக்கு ஒருவேளை 100 கிலோ தங்கத்தை பரிசாக கொடுத்திருந்தாலும் அவளுக்கு சந்தோஷம் வந்திருக்காது. அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். அதுதான் அன்னாளின் ஜெபம். அதை ஆண்டவர் செய்த பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறாள். கர்த்தரை போல ஞானம் உள்ளவர் இல்லை என்று, அவருடைய அறிவு எவ்வளவு பெரிது என்று புகழ்ந்து பாடுகிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் உங்களுக்கு தேவையானது அந்த ஒரே ஒரு அற்புதம். உங்களுக்கு தேவையானது அந்த ஒரே ஒரு மாற்றம். உங்களுக்கு தேவையானது குடும்பத்தின் ரட்சிப்பு. உங்களுக்கு தேவையானது சரீரத்தில் சுகம். அது உங்களுடைய பார்வைக்கு முடியாத ஒன்றா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்வேன். அந்நாளுக்கு செய்தது போலவே உனக்கு நான் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தில் தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்காய் செய்வார். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். பெரிய காரியங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, கர்த்தர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நாங்கள் யோபுவின் புத்தகத்திலே படித்தோமே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படியே உம்முடைய ஜனங்களுக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்படி கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரை, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறவர் உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு உயர்வை கட்டளையிட போறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. உட்கார்ந்து சிந்தித்தாலும் யோசித்தாலும் ஆண்டவரே, சிந்தையில் கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு பெற்றோருக்கும் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் நன்றி. தேர்வில நல்ல மதிப்பெண்கள் மட்டுமல்ல, நல்ல உயர்வுகளையும் தேவன் கட்டளையிட போகிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர்
ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். இந்த மாதம் எல்லாம் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை பெற்று அனுபவிப்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். God bless you.